guys, welcome to Trading with Thambu YouTube channel. புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஹை லோ அண்ட் மிட் லைன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்போம். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த சேனலில் பார்த்தாலும் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா அது ஹை ப்ராபபிலிட்டி ஹைலி சக்ஸஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அதை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன், ஆல்மோஸ்ட் 8 years. பட் அந்த 8 yearsமே நான் அதை மட்டுமே ஃபாலோ பண்ண கிடையாது. ஐ வாஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் until I find that particular strategy. ஓகே, ஸோ அது என்னோட எட்ஜ், ரைட்? ஸோ நீங்கள் இன்கேஸ் புதுசாக இருக்கீங்க, ட்ரேடிங்கு புதுசாக இப்போ தான் நியூவாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியணும்னா அதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் என்னோடய எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்க போகுது, ரைட்? ஸோ நான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் சொல்கிறேன். பார்த்தவங்க மேபி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு 20 seconds. ஸோ ஹை லைன், லோ லைன், மிட் லைனை மார்க் பண்ணுவோம். அந்த 3 லைன்ஸ்லேருந்து எங்கெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எடுக்குதோ அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுப்போம். இதுதான் அந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அதை தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபயர்ஸ், நீங்கள் இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்கன்னா ஃபயர்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம், சீரியஸ்லி சூப்பர், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டட் இன் இந்தியா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் ஜீரோத்தாவை தான் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னு நினச்சி அங்கே போகிறோம். பட் இதில் ப்ரோக்கரேஜ் ஆகட்டும், ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஃபார் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 100% டெய்லியுமே எனக்கு கிடைக்கிது. பட் ஜீரோத்தால் அப்படி இருக்காது, நிறைய டிரான்ஸ்பரன்சி இதில் இருக்குது. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரைட்? ஸோ நம்ம என்னென்னா வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக. எனக்கு ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஒரு ஹாரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். இது என்னோடய ப்ரீவியஸ் டேவோட ஹை, இதே மாதிரி என்னோடய ப்ரீவியஸ் டேவோட லோ, அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீவியஸ் டேவோட மிட். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஹை லைன், லோ லைன் அண்ட் மிட் லைன் மூணையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த மிட் லைன்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே போகணும், இல்லை இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகணும், இல்லை இந்த லோ லைன்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகணும், இல்லை இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகி கீழே வரணும், இல்லை மேலே போயிட்டு கீழே வந்தாலும் சரி, கீழே போயிட்டு மேலே வந்தாலும் சரி, வாட் எவர். ஸோ இந்த லைனுக்கு மேலேயும் சரி, கீழேயும் சரி, உள்ளேயும் சரி, எப்படி இருந்தாலும் என்ட்ரி எடுக்க போகிறேன், ரைட்? ஸோ இதில் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ இன்றைக்கி உங்கள் ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தேன், நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனால் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த லைன்லேயே வரலையே எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, ரைட்? அது தப்பு இல்லை. இப்போது நான் என்னோடய பேஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது தான், ஓகேவா? இந்த 3 லைன் தான். பட் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதுக்காக திங்க் பண்ண வேண்டாம், நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் படிக்கணும், அப்போ தான் இது பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்தோட ஹை, லோ அண்ட் மிட் 3 லைன் ட்ரா பண்ணிட்டோம். எனக்கு மார்க்கெட் காலையிலேருந்து சாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலையே நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு இந்த ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ நான் ட்ரேட் எக்ஸிட் பண்ணுறேன். எகைன் இந்த வெரி நெக்ஸ்ட் கேண்டலில் எனக்கு என்ட்ரி கிடைக்குது. ஐ எம் டேக்கிங் தட் என்ட்ரி. ஓகே, ஸோ இதோட ப்ராஃபிட் வீடியோ இதெல்லாமே நான் ப்ராஃபிட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறேன். ஐ வாஸ் கீப் ஆன் வெயிட்டிங். ஓகே, ஸோ நான் எது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம இந்த லோ லைன் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஃபைன், இது உங்கள் டார்கெட். ஓகே, ஆனால் அதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே போயிருக்கு, இதையும் நான் கேப்சர் பண்ணணும், என்ன பண்ணுறது, கரெக்டாக? ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறதுனா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கோ டு த இண்டிகேட்டர், சர்ச் ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இது ஒன்றுமே இல்லை, எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண வேணாம். பை டிஃபால்ட்டாக இருக்க கூட 9லேயே விட்டுருங்க. ஸ்மூத்திங் லைன் எஸ்எம்ஏக்கு பதிலாக இஎம்ஏ வச்சுருங்க. சோர்ஸ் க்ளோஸுக்கு பதிலாக ஓஹெச்எல்சி. ஓகே, இது செட் பண்ணிக்கோங்க. நான் கலர் ஓகே ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ப்ளூவில் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது என்னோடய என்ட்ரி எங்கன்னா, நான் இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு எடுத்தேன், இங்கே போச்சு, எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அகைன் அந்த ட்ரேட் நான் லூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு வெரி நெக்ஸ்ட் கேண்டிலே என்ட்ரி கிடச்சிருச்சு, ஐ எம் டேக்கிங் த ட்ரேட்.
ரைட். ஸோ இந்த என்ட்ரி நான் எடுத்துகிட்டு என்னோடய டார்கெட் இங்கே வருது, இங்கே வரப்போ நான் எக்ஸிட் பண்ணிடலாம், ஆக்சுவலாக பண்ணணும், ரைட். பட் எனக்கு என்னென்னா ஒன்ஸ் என்னோடய டார்கெட் போயிருச்சுன்னா, இந்த டார்கெட் எனக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா மேபி அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், இல்லைன்னா அங்கே அதே லைனில் சைடில் போகலாம். பட் பிகாஸ் ஆஃப் தீட்டா டிகே என்ன ஆகும்னா நமக்கு ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டே போகும். இதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய 9 EMA போட்டு என்னோடய டார்கெட்டை டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு இந்த கேண்டலில், ரைட். டார்கெட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே என் டார்கெட்டுக்கு மேலே எப்பெல்லாம் போகுதோ அதுக்கப்புறம் இந்த 9 EMA இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிற கேண்டில் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அது வந்து என் போனஸ். ஓகே, அது வந்து என் போனஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, என்னோடய ப்ராஃபிட்லேயே வந்து அது நான் போனஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ நான் என்ன செய்வேன், என்ட்ரி எடுத்துட்டேன், ஃபஸ்ட் என்ட்ரி இஸ் அ ஃபெயில், செகண்ட் என்ட்ரி இஸ் சக்ஸஸ்ஃபுல், டார்கெட்டும் வந்துடுச்சு. ஸோ பட் நான் இங்கே வந்து குவிட் பண்ணல, மறுபடியும் நான் வந்து விட்டுட்டே இருக்கேன். எப்போன்னா இந்த 9 EMAக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா ஐ வில் பி எக்ஸிட்டிங் தட் ட்ரேட். ஸோ எனக்கு இங்கே நடந்துச்சு, நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இது சிம்பிள். ஓகே, இது எல்லாமே வந்து நான் லைவாகவே டெலிகிராம் சேனலில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், ரைட். இப்போது எனக்கு நான் ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சுருப்பேன். இந்த ரிஸ்க்கு பாருங்களேன். ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் நான் இங்கே என்ட்ரி எடுக்கிறேன். என்னோடய ரிஸ்க் எவ்வளோனா, இந்த கேண்டலோட ஹை பாருங்கள் 25,315. இந்த கேண்டலோட என்ட்ரி பாருங்கள் 25,301, விச் இஸ் 14 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க் எடுக்கிறேன் நான். எவ்வளோ பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு? ஸோ என்ட்ரி எடுக்கிறது 300 வைப்போம். என் டார்கெட் வந்து இங்கே வைக்கிறேன் 167, ஆல்மோஸ்ட் 100+ பாயிண்ட்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த அவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அதுக்கு மேலேயும் நமக்கு போகுது, அங்கேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம், ரைட். ஸோ இது வந்துட்டு நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய பிக் மூவ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நாம் வெயிட் பண்ணலாம். சரி, நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு, மறுபடியும் இங்கே பவுன்ஸ் ஆகி மறுபடியும் மேலே போயிருக்கு. பட் இது வந்து நம்ம நேத்தோட லோ, ஓகேவா, அதுக்கு ப்ரீவியஸ் டேவோடது கிடையாது. பட் இந்த இடத்துல நம்ம ஆப்வியஸாக என்ன திங்க் பண்ணுவோம், ஓகே இங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. சி தட் இஸ் ஹவு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்ரி திங் வில் ஒர்க், ரைட். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம், இதுக்கு மேலே போகுதான்னு பார்ப்போம், போச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம், ஃபைன். இது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா டிப்ஸ். இப்போது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன்ல, அது என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் அதுக்கு உண்டான ஆன்சரை சொல்கிறேன். அதாவது இதே ஸ்ட்ராட்டஜி தான், பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காலையிலேருந்து மார்க்கெட் வந்து சாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப எனக்கு வந்து சாப்பியாக இருக்குது. ஆனால் சடனாக இங்கே 1 2 3 4 இந்த 4 கேண்டலுமே இந்த ஜோனை விட்டு வெளியே வந்துருச்சு, ரைட்டிங்களா. அதாவது கிட்டத்தட்ட டைம் பாருங்கள் 11:30, 2.5 hours பக்கம், 9:15 to 10:15, 11:15, 2.15 hours பக்கம் மார்க்கெட் சைடில் இருந்துட்டு திடீர்னு அதுலேருந்து வெளியே வருது. ஸோ இங்கே இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு செல்லிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 minutes வந்து இந்த செல்லிங் நடந்திருக்கு. அதனால் மார்க்கெட் கம்ப்ளீட்லி பேரிஷாக இருந்திருக்கு. இங்கே நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான பேரிஷ் கேண்டில்ஸை பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலையும் நம்மளோட அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நான் புது லைன் எடுக்கலை. ஸோ நான் புது லைன் எடுக்காமல் விட்டுறேன். ஓகே, ஸோ நான் இந்த லைனுமே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 கேண்டிலோட ஹை, லோ அண்ட் மிடில் இது ரெண்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே ஒரு ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. இந்த ஹெவி செல்லிங்கை இந்த 4 கேண்டில் ஏன் நான் வந்து இதை ஹெவி செல்லிங்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருமா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல் சைட்வேஸில் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, இங்கே ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இதோட மீடியன் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா வில் கோ ஃபார் அன் என்ட்ரி. ஓகே, ஆனால் இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கிறப்போ ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், இந்த செகண்ட் கேண்டிலில் என்ட்ரி தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஓகே, நிறைய பேர் இந்த க்ரீன் கேண்டில் வந்துருச்சு ப்ரோ, நான் வாங்கினது மேலே போயிடுச்சா, இந்த பயமெல்லாம் எதுவுமே படாதீங்க. சி, ஃபஸ்ட் கேண்டில் ஓகேவா, இதோட ஹை எவ்வளோன்னு பாருங்கள் 243, இதோட ஓப்பனிங் எவ்வளோன்னு பாருங்கள் 212, ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் தான், ரைட்டா. 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் போய் லாஸ் பண்ணால் பிரச்சனை எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வின் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இந்த 9 MA கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு பிக் மூவுக்கு உள்ளே இருக்கீங்க.
கரெக்டாக? ஸோ உங்களோட டார்கெட் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வெரி சிம்பிள். உங்களோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டில் போய் உங்களோட டார்கெட்டை வைங்க, விச் இஸ் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களோட டார்கெட்டை வைங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துலையும் உங்களோட டார்கெட்டை வைக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரியான ட்ரேட்ஸில் நமக்கு வந்து எங்கே டார்கெட் வைக்கிறதே தெரியாது. அதனால் உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி 1:2 நீங்கள் வச்சுருங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா, மறந்துட வேணாம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி தான். பட் என்ன பண்ணுறோன்னா, எங்கெல்லாம் ஒரு ஹெவி செல்லிங் நடந்திருக்கோ ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம், ஓகே, ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் எங்கே ஹெவி செல்லிங் நடந்திருக்கோ அதோட 3 லைன்ஸையும் நான் எடுத்து அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறேன். இவ்வளோ தான். இது வந்து வெரி சிம்பிள். ஓகே, இப்போ உங்களுக்கு இது மட்டும் இல்லை, நான் இதோட விட மாட்டேன். உங்களுக்கு நான் இன்னும் வேறு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? ஸோ இப்போது நீங்கள் இப்போ ஹெவி செல்லிங்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா, கண்டினியூஸாக அந்த புல்லிஷ் மூவோ பேரிஷ் மூவோ இருக்கணும். ஓகேவா? சே ஃபார் லைக் தட். எப்படின்னா, நான் இப்போ இங்கே காட்டின பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக, அதாவது இது கம்ப்ளீட்டான ஒரு பேரிஷ் கேண்டில். கரெக்டுங்களா? ஸோ இங்கே இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து புல்லிஷ், கம்ப்ளீட்டான புல்லிஷ் கேண்டில். ரைட்? இது மூணுமே வந்து கம்ப்ளீட்டான புல்லிஷ் கேண்டில். ஸோ இதை நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வைக்கிறேன் ஹை, இது வந்து என்னோடய மிடில். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கா? மிடில் லைன்லேருந்து கிடைக்கல. ஓகே, ஸோ டோன்ட் டேக் த என்ட்ரி. சிம்பிள். ஓகேவா? சி, எனக்கு எக்ஸாக்டாக இந்த மிடில் லைனுக்கு வரும். மிடில் லைன்லேருந்து மேலே கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இஸ் ஃபைன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் என்னோடய ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து டெய்லியுமே வரும். ஓகேவா? இது வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸில் வரும், இண்டெக்ஸில் வரும், எதில் வேணால் வரும், எல்லாத்துலேயுமே வரும். ஓகே, பட் இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ சைட்வேஸ்லேயே இருக்கும், நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்காது. ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் இந்த இடத்துல பாருங்களேன், சூப்பரான ஒரு என்ட்ரி நடந்திருக்கு. இங்கே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து எனக்கு கம்ப்ளீட் பேரிஷாக இருக்குது. ஸோ இங்கே எனக்கு இங்கே ஹை மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோடய லோ இருக்குது, என்னோடய மிடில் லைன் வந்து இங்கே இருக்குது. ரைட்? இப்போ நான் என்ன பண்ணோன்னா, நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு இந்த 3 நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. எனக்கு எங்கேயாச்சும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதா லோயர் லைன்லன்னு பார்க்குறேன். எனக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஸ்மால் கேண்டில். நம்ம எந்த ஒரு டெசிஷன் இங்கே எடுக்க வேண்டாம், எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் இல்லை டோஜி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபைன். ரைட்? ஸோ எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஐ எம் டேக்கிங் தட் என்ட்ரி. ஸோ சூப்பராக கீழே போயிருக்கு. ரைட்? பிகாஸ் எனக்கு 9 கொடுத்தது நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இல்லைனா இந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 1:2 வச்சு வெளியே வர போகிறேன். ஸோ இன்க்ரீஸ் யுவர் லாட் சைஸ். ஓகே, இங்கே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் டெசிஷன் எடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்களேன், 1 2 3 இங்கே ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கா? இந்த 3 கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் இருக்கா? ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸாக, ஸோ ஃப்ரம் மார்னிங் மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்குது, இங்கே வந்து கீழே வருது, அண்ட் எகைன் இந்த இடத்துல புல்லிஷ் போகுது. ஏன் நான் இப்படி நமக்கு அப்படி புல்லிஷாக தோணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இஃப் ஐ கீப் த லைன்னா என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன்ஸ் வந்துட்டு ஓகே சப்போர்ட் இருக்குது, மறுபடியும் மேலே போகும், எங்கேயாச்சும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சா நம்ம மேலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து மிடில் லைன் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு இந்த டாப்லேருந்து ஒரு ரிவர்சல் போட்டு கீழே வந்துருச்சு. கரெக்டுங்களா? இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வெரி சிம்பிள். இங்கேருந்து ரிவர்சல் போட்டு கீழே வந்துருச்சு. பட் இங்கே நீங்கள் என்ட்ரி ஆப்வியஸாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட்டும் புல்லிஷாக இருந்திருக்கு ஃப்ரம் மார்னிங். சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு புல் மூமெண்ட்டு போகலாம், மேலே எகென்ஸ்ட் ஆகிடலாம். பட் இங்கே ஒரு ஃபால் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துலையே எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. ரைட்? இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிது, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், கோ ஃபார் த என்ட்ரி. சிம்பிள், வெரி 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 சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அப்வேர்ட்லேயோ டவுன்வேர்ட்லேயோ இருக்கணும். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் வந்துட்டு டவுனில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, அது இல்லாமல் நீங்கள் இந்த எஃப்ஐஐ டிஐஐ இதை பற்றிலாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அது இன்னுமே உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பிக் மூவ் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னோடய லோ மார்க் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்குமே நல்ல ஒரு பிக் மூவ் நடந்திருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அதையும் மார்க் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு பாருங்களேன், நடுவில் எந்த ஒரு ரெட்டுமே கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்லி மேலே தான் போயிருக்கு. ஓகே, இது வந்து எனக்கு
சூப்பரான ஒரு மூவ். எகெயின் இங்கே ஒரு ஃபேக் பிரேக் டவுன் கொடுக்குது ரிவர்சல் மாதிரி. பட் எகெயின் இந்த இடத்துல அப்பில் பிரேக் அவுட் கொடுக்குது. இங்கே ஒரு ஹேமரும் வந்துருச்சு, அதை என்கல்ஃபும் பண்ணிடுச்சு, விச் இஸ் அ வெரி குட் சைன். கோ ஃபார் த என்ட்ரி. அவ்வளோதான் மக்களே. இது வந்து ரொம்ப சிம்பிள். புரியலனா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. டவுட் இருந்தால் டெலிகிராம்லேயும் என் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கேல்பிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கிடச்சிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த மேஜராக இருக்கக்கூடிய 3 லைன்ஸில் வந்து உங்களுக்கு வராது. மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆச்சுன்னா புல் ரன் கன்னியூ ஆகும், இல்லைன்னா பியர் ரன் கன்னியூவே ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்யலாம்னா, இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னுமே வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் லைவ் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ரி உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டுருக்கும். பாய் பாய்.